மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் பல நாடுகள் தமது வான்பாதைகளை மூடியுள்ளன. இதன் காரணமாக இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இலங்கை செல்வோருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பிரித்தானியா, ஐரோப்பா மற்றும் பிற வடக்கு நாடுகளுக்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் சவுதி அரேபிய வான்வெளி வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேலும் தாமதங்கள் ஏற்படக்கூடும் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை அறிவித்துள்ளது. அதேவேளை பிரிட்டிஷ் ஏர்வேஸ், ஏர் பிரான்ஸ் உட்பட பல நாடுகள் தமது விமான சேவையை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் அசாதாரண போர் சூழல் காரணமாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தனது முக்கிய விமான சேவைகளை உடனடியாக நிறுத்துவதாக அறிவித்தது. எதிர்வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து டோகா நோக்கி பயணித்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் ஒன்று பாதுகாப்பு காரணங்களுக்காக நடுவானிலிருந்து மீண்டும் லண்டனுக்கே திருப்பி அனுப்பப்பட்டது. நாங்கள் தற்போதைய நிலையை தீவிரமாக கண்காணித்து வருகிறோம். பயணிகளின் பாதுகாப்பிற்கே நாம் எப்பொழுதும் முதலிடம் வழங்குகிறோம். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கான மாற்று பயண ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கி வருகிறோம் என பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஊடக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.